வேதத்திலிருந்து சுருக்கமாய் சில வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம், The Book of Genesis chapter 12 verse 3 and 4, 3-4 வசனத்தை வேகமாய் நாம் வாசிக்க கேட்போம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். பூமியில் உள்ள சந்ததி வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாம் என்ற ஒரு மனுஷனை பார்த்து இங்க சொல்றார். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் எல்லாரும் சொல்லுங்க, நான் ஆசீர்வதிப்பேன். இப்ப உங்களை ஒரு ஆள் ஆசீர்வதிச்சான்னு வைங்க, அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் வருமா? எப்படி? அப்ப நீங்க யாரையாவது ஆசீர்வச்சிருக்கீங்களா? எப்படி ஆசீர்வச்சிங்க? கை தூக்குனீங்களா? அது சொல்லுங்க, நாங்கள் தெரிஞ்சுக்கணும். சும்மா சொல்லுங்க, எந்திரிங்க. நீங்கள் ஆசீர்வதிச்சேன்னு சொல்கிறீங்க. ஏன்னா இப்படி கேட்டுக்கிட்டால் தானே எல்லாருக்கும் தெரியும். ஆமாம், சின்ன பிள்ளைங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சொல்லுங்கள், எப்படி ஆசீர்வதிச்சிங்கன்னு சொல்லுங்கள். பேசுறது ஒரு ஆசீர்வாதம். சொல்லி தான் போகணும். அப்போ அது ஒரு ஆசீர்வாதம், அப்படியே நிறைவேறுமா? கவனிச்சுங்க, பேசிட்டு சும்மா போகக்கூடாது. கர்த்தர் உன்னை அப்படி சும்மா போனால் என்ன செய்யறது? அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வராது. சரியா? அது சமாதானத்துக்குரியவன் அங்கே இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படும். சமாதானத்துக்குரியவன் இல்லை என்றால் அந்த சமாதானம் என்ன செய்யுமா? ஆசீர்வாதம் கிட்ட அது சொல்கிறேன். வேற நீங்கள் எப்படி ஆசீர்வதிக்கிறீங்க? சும்மா சொல்லணும். நீங்கள் ஏதாவது அப்படி ஒரு அனுபவம்? ஒன்றும் இல்லை, இதுவரையும் இல்லை, இனிமேல் இருக்கும். அப்படி நல்ல பிள்ளை இருந்தால் அப்படி தான் இருக்கணும். சரி, வேற அவங்களுக்காக ஷீலா சொல்லுது, அவங்களுக்காக ஜோம் பண்ணுறது ஒரு ஆசீர்வாதம். சரி, பிறந்த நாள் அப்போ சொல்லும்போது சொல்லுங்க, இன்னும் கோடான கோடி ஆயுசு நாளை கூட்டி கொடுங்க. அப்படி சொன்னால் நம்ம ஆயுசு நாள் கூடும். வேற தீமை செய்வங்கள. ஆமாம், ஒரு பாயிண்ட், ரொம்ப நல்ல பாயிண்ட் சொல்கிறேன். யார் யார் சத்துருவா தீமை செஞ்சாங்களோ அவங்கள பூரா நல்லா 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழுகிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பாயா. நல்ல வார்த்தை. சரி, அல்லேலூயா. வேற வேற சரி, இப்போ ஓரளவு ஆசீர்வாதம்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களே ஆசீர்வதிப்பேன். அப்போ ஆண்டவர் பார்த்தீங்கன்னா எலிசபெத்து வயதான காலத்தில் கற்பம் அடைஞ்சிட்டாங்க. இதை கேள்விப்பட்ட எல்லாருக்கும் இந்த வயசுல இது தேவையா அப்படின்லாம் நினச்சி ஒரு மாதிரி பேசியிருப்பாங்க. அப்படித்தானே? நேராக பேசியிருக்க மாட்டாங்க. ஏன்னா நாக்கில் நரம்பு இல்லை, முதுகில் எலும்பு இல்லை. முதுகில் எலும்பு இல்லாத அத்தனை பேரும் முன்னாடி விட்டு பின்னாடி பேசுவான். ஆனால் சில பேர் நேருக்கு நேராக பேசிடுவாங்க. என்ன மாதிரி ஆளுங்களாம் உண்டா இல்லையா நேரம் கேட்டுருவேன். ஏன்னா அன்றைக்கி சாயந்தரம் நான் மறுபடியும் ஜெபம் பண்ணணுமே. இதை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தா பொழுது சாய்வதற்குள் உங்கள் கோபம் சினம் என்ன செய்யணுமா? தனிஞ்சனா. அதை 2 நாளைக்கு வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, அது இன்னும் 2 கூட்டாளி வெறுப்பை கொண்டு வரும், பகையை கொண்டு வரும், அப்புறம் வயிற்று வலியை கொண்டு வரும், அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லி இது பாம்பின் நஞ்சை கக்கி விட்டுரும். அப்படிலாம் உலகத்தில் இன்றைக்கி நிறையா இருக்குது. அப்போ அதனால் இப்போ என்ன செய்யணும்? எலிசபெத்தம்மா அவங்க வாழ். அப்போ உடனே எலிசபெத்தம்மா சொல்கிறாங்க, என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வருவது எதினார்? எப்படி? இப்போ ஆசீர்வதிக்கப்பட்டவள். சரி, இப்ப மரியாளுக்கு வந்து கற்பம் தரிச்சிருக்கிறாங்கன்னு எலிசபெத்துக்கு எப்படி தெரியும்? கேட்கிறேன். இவங்க இப்ப திடீர்னு வந்து சந்திச்சுக்கிறாங்க, என் ஆண்டவருடைய தாய். அப்ப இவங்களுடைய ஆவியில அவங்க ஆசீர்வதிக்கும் போதே இவங்களால அதை பகுத்தறிய முடியுது. இப்படித்தான் நான் மட்டும் இல்ல, உனக்கும் உன்னதமானவருடைய வல்லமை உன் மேல நிழலிட்டு இருக்கு. அதான் ஒரு மனம். இதுக்கு பேர் என்னது? சத்தமா சொல்லுங்க. இப்ப நம்ம ஜபத்துக்கெல்லாம் வர்றோம், ஒரு மனமா இருக்கோமா? கேட்குறேன். அட ஏன் கேட்குறீங்க? எல்லாம் அந்த படிக்கட்டோட போய் மாற்றின்னு உட்காருங்க. நீங்கள் எல்லாம் நிற்கிற பார்த்தா சீக்கிரம் முடிக்கணும் போல இருக்கு. முடிச்சிடுவோம், ஒன்றும் கவலை இல்லை. நீங்கள் போகும்போது எனக்கு ஒரு ஜோம் பண்ணணும். ஷீலா வந்து அவளுக்கு ஜோம் பண்ணணும். எதுக்குன்னு சொல்கிறேன். சரி, ரைட். கேட்டுக்கிட்டீங்களா கதையை? ரைட். இப்போ என் ஆண்டவருடைய தாய் என்னிடத்தில் வருவது எப்படி? உனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லையா உங்கள் அப்பா என்ன ஜெபம் பண்ணுன்னு சொன்னது? சொல்லு, வாயை திறந்தேன். அப்படிலாம் இல்லை, நல்ல பிள்ளை அப்படி தான் இருக்கணும். அமைதியாக இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கணும். சரி, சிலது வேறு மாதிரி இருக்கும்.
இப்போ இந்த எலிசபெத்துக்குள்ள அந்த வெளிப்பாடு இருந்துச்சு. இப்போ என்னுடைய காரியம் என்னன்னா, கர்த்தர் ஒரு மனிதனை மனதார ஆசீர்வதிக்கிறார், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அப்ப அவர் ஆசீர்வதிக்கிறதுனால நீங்க மற்றவங்களை என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். அப்ப இதுதான் தேவனுடைய கரம். உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன்றார். இப்ப ஹமாஸ் சொல்றான், நாங்க ஒன்ன அழிச்சிருவோம் அழிச்சிருவோன்றான். ஆண்டவர் ஒன்ன வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரா? ஒரு தீர்க்கதரிசி, பீழையாம் என்ற ஒரு தீர்க்கதரிசி, பணத்துக்கு ஆசைப்பட்டு, காணிக்கைக்கு ஆசைப்பட்டு, தோட்டம் வாங்கி தரேன், பங்களா வாங்கி தரேன்னு சொல்லி பாலாக் ராஜா சொன்ன உடனே போயிட்டாயா. இந்த ஒரு எதிரி சாத்தானுக்கு தெரியுது, எவன் ஆசீர்வதிச்சா மனிதன் ஆசீர்வதிக்கப்படுவான், எவன் சபிச்சா சபிக்கப்படுவான்னு ஒரு தேவ பிள்ளைக்கு தெரியுதோ இல்லையோ, ஒரு விசுவாசிக்கு தெரியுதோ இல்லையோ, நம்மளுடைய எதிரி சாத்தானுக்கு தெரிஞ்சிருக்கு. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை சபிக்கிறவர்களை நான் யுத்தம் பண்ணி இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மேற்கொள்ள முடியாது, அவர்கள் பலத்த கரத்தின. ஆனா ஒண்ணு செய், நீ சபிச்சிரு, உனக்கு ஒரு கார் வாங்கி தந்துடுறேன். போயிட்டாரு ஆளு. யாரு? தீர்க்கதரிசி. என்னாகமம் 22ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் என்ன செய்தாராம்? உடனே அங்க வேத வசனம் சொல்லுகிறது, அதை வாசிக்க கேளுங்களேன். என்னாகமம் 22ஆம் அதிகாரம் நீங்க 6வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அவர்கள் எண்ணிலும் பலவான்கள், அறிவேன். எனக்காக, யாருக்காக? எனக்காக வந்து நீ என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்க வேண்டாம், சபிச்சிடணும். சபிச்சிடணும். ஆண்டவருடைய வாக்கு தத்துவம் ஒன்று சொல்லுது, ஆசீர்வதிக்கிறது ஆசீர்வாதம். உங்களுக்கு விரோதமாய் புறங்கூறுதல், முறுமுறுக்கிறது, பேசுறது, இதை கூட ஆண்டவர் என்ன செய்வாராம்? சபிக்கிறவர்களை சபிச்சிருவாராம். கொஞ்சம் நல்ல பெருசாவே வச்சு விட்டு நான் அங்கங்க மூவ் ஆவேன். அப்படி வச்சு, வெரி குட். க்ளோஸ் அப்பா வேண்டாம், நல்லா ஃபுல்லாகவே வச்சு. ஓகேயா? ஃபுல்லாக தெரியுதா? அப்படி ஓகே, நான் அதுக்கு தகுந்த மாதிரி மூவ் பண்ணிக்கிறேன். சரி, அப்போ உன்னை ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவர்களை. இப்போ உங்களை வெறுக்கிற, பகைக்கிற உங்களுக்கு சத்துருக்கள் நிறைய இருப்பாங்க, சத்துருக்களை சிநேகிங்கள். அப்போ இந்த பிழையாம் சபிக்க போகிறான், ஆண்டவர் இந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றிட்டாரா? தோசை என்ன செய்யணுமா? தோசை பரட்டி போடாமல் இருந்தால் இட்லி, அதுக்கு ஒரு குண்டு குழி இருக்கு. தோசைக்கு வந்து என்னது சொல்லுங்க? சுடுவி. நானே ஒரு தோசை திருப்பி போடாத அப்பம்ன்றாரு. ஓசியால ஒரு வசனுக்கு தெரியுமா? எப்ராஹிம் பேர் என்ன? அது என்ன ஆகும்? அதுக்கு பேர் மாவு. மலேசியா, சிங்கப்பூரில் போனால் நீ தோசைன்னு சொன்னால் நம்மளை முறைச்சி பார்ப்பாங்க. அப்போ இந்த மாவு ஒன்று அப்படின்வாங்க. தோசைக்கு பேர் தான் மாவு. திருப்பி போட்டால் தோசை, திருப்பி போடாமல் இருந்தால் மாவு. அந்த மாவு சில சமயம் வெந்திருக்கும், ஒரு இடத்துல மேடாக இருக்கும்போது என்ன செய்யும்? அதை நம்ம பல்ல கடிச்சு முழுங்கிக்கணும். இப்போ இன்னைக்கு ரொம்ப பேர் ஆசீர்வாதமாக இல்லை, திருப்பி போடாத அப்பங்கள். அப்போ பீழையாம் வந்து ட்ரை பண்ணுறான் சபிக்கிறதுக்கு. திடீர்னு ஆண்டவர் அந்த நாக்கை பரட்டி விட்டார், தோசையை பரட்டி விட்டார். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வேகமா எடுத்து வாசிங்க பார்ப்போம். உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன் மேல் அன்பு கூர்ந்தபடியால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக 23:5 உபாகமத்துல சாபத்தை, எல்லாரும் சொல்லுங்க, சாபத்தை என்ன செஞ்சாராம்? உனக்கு ஆசீர்வாதமாக மாற. யாரு உங்களை கெட்ட வார்த்தை போட்டு முறுமுறுத்தி விளங்க மாட்ட, உருப்பட மாட்ட, ஒன்னும் இல்லாம போவ அப்படி இப்படின்னு சொன்னாரோ, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அத்தனை சாபத்தையும் நான் சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டேன். கிறிஸ்து இயேசு நமக்காக சாபமாயிட்டாரு. அவன் வாயில விழுந்து, அவன் எரிஞ்சு விழுந்துட்டான், அவன் கையை வச்சு பிடிட்டான், அப்படின்ட்டான், சபிச்சுட்டான்னு அந்த சாபம் பூரா இன்னைக்கு கேன்சல் பண்றாரு. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை உன்னை யார் யார் மீறி சபிக்கிறானோ அவனை ஆண்டவர் அப்படியே வச்சிருவார். ஒன்னும் இல்லாம சபிக்க மாட்டார். நீங்க ஜெபம் பண்ணணும், உங்களை சத்துருக்களை சிநேகிங்கள், சபிப்பவர்களை ஆசீர்வதிங்க, அப்படின்றார். அப்ப பிழையான் சபிக்க போறான், ஆண்டவர் அவனை என்ன செஞ்சிட்டாரா? அந்த சாபத்தை ஆசீர்வாதமா மாத்திட்டார். இன்னைக்கு எத்தனையோ பேருடைய வாயில விழுந்துட்டோம், வாங்கினதை கொடுக்கல, அல்லது ஒருத்தர் விரும்பினதை செய்யல. இதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் சொன்ன வார்த்தைகள் என்ன வார்த்தைகள்? மனசுல குள்ளம் கொதிச்சு வந்த அந்த வேதனையின் வார்த்தைகள் நம்மளை பாதிக்கும்.
பாதிக்கத்தான் செய்யணும். இதை இயேசுநாட்ட போய் நம்மளை தாழ்த்தி அர்ப்பணிச்சா, ஆண்டவரே நான் செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு தாழ்த்திட்டீங்கன்னா இந்த சாபத்தை ஆசீர்வாதமா மாத்துவார். அவ்வப்போது வர தேவையில்லாத போராட்டம் பலவீனத்தை மாற்றிடுவார். யோபுல ஒரு வசனம் உண்டு, ரொம்ப நல்ல ஒரு வசனம். யோபுல நீங்க எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, யோபு சொல்லுகிறார், கெட்டு போக இருந்தவனுடைய ஆசீர்வாதம் என் மேல இருந்தது அப்படின்னு எழுதுகிறார். கெட்டு போக 23ஆம் அதிகாரத்திலையா 29லயான்னு தெரியல, ஒரு நல்ல வசனம். கெட்டு போக இருந்தவனுடைய ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்வார். அப்போ இன்றைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, யோபுல இருக்க 23 வாசிங்க. யாருடையதா? போக இருந்தவனுடைய அது இல்லையா, கெட்டு போக அவனே குடிகாரன். சில பேர் குடிகாரன் நல்லா தலைவா சொல்லுவான், நல்லா இருங்க, நான் சும்மா வண்டி போய் அங்கே நிற்கிது அப்படின்னு சொல்கிறான், தட்டிட்டேனா நான் அப்படின்றான். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. குடிகாரனுக்கு கூட ஒரு உணர்வு இருக்குல்ல, வண்டி அடிச்சிட்டேனோ ஓங்கிட்டேனோ. கெட்டு போக இருந்தவனுடைய ஆசீர்வாதம் என் மேல் வந்து சாக கிடக்கிறவன் என்னை ஆசீர்வதித்தான். கத்தோலிக்க மொழிபெயர்ப்பில் அது ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ இன்னைக்கு உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பு, சபிக்கிறவர்களை சபி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் உங்கள் எதிரி உங்களை ஆசீர்வதிக்கிறார். என்னுடைய பாயிண்ட் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல வர்றதுன்னா, உங்களுக்கு விரோதிகள் பகைகள் உங்களை புரிஞ்சு கொள்ளாமல் விளங்கிக்கொள்ளாமலாம் இருக்கிறவங்க இருக்காங்களா இல்லையா? எங்கே இருக்காங்க? வீட்டிலே இருக்காங்க. ஆமாம், அதை வெளியே சொல்லக்கூடாது. சொன்னோம்னா வேறு மாதிரி ஆயிரும். கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம். இருக்காங்களா இல்லையா? அப்போ என்ன செய்யணும்? நீ விளங்காமலே போயிடுவ. இப்படி சொல்லி சொல்லியே விளங்காமல் போனாலும் நிறையா இருக்கான். எனக்கு தெரிய ஒரு ஒரு குடும்பம், 2 பொம்பளை பிள்ளைங்க. இந்த ஆளே எங்கள் அப்பனே கிடையாது. ஒரே வருஷம்தான் கர்த்தர் அவர் எடுத்துட்டார். நான் தான் போய் அப்படிலாம் பிள்ளை சொல்லக்கூடாது, வயசுக்கு மிஞ்சின பேச்சுது, இறந்துட்டார். இப்போ மார்பிள் அடித்து எழுது என்ன பண்ணியும்? நான் உயிரோடு இருக்கும்போது நேசிக்காமல் போனோன்னா, கனமண்ணாமல் போனோன்னா, உன் பொண்ணுங்க தாங்காமல் ஆண்டவர் எடுத்துகிட்டு போயிடுவார். இதெல்லாம் நிறைய நடக்குது. அப்போ என்ன இப்போ பிரச்சனை அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ஒருத்தர் கோபம் எரிச்சலாக வரும்போது கொஞ்சம் அமைதியாக இருக்கணும், சைலண்ட்டாக இருக்கணும். அப்போ இதைத்தான் வேதம் வந்து நமக்கு கற்றுக் கொடுக்குது. உன்னை சபிக்கிறவர்களை நீயே சாபம் போட்டீங்கன்னா ஆண்டவர் ஒன்றும் செய்ய மாட்டார், நீயே பார்த்துக்கன்னு விட்டுருவார். இப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட சிலரைத்தான் நான் பார்க்க போகிறேன். 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கு சவுல் வந்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை கண்டு பயந்து தாவீதின் மேல பொறாமை கொண்டு விரட்டுறான். ஒரு செத்த நாயை வேட்டையாடுவது போல தினந்தோறும் விரட்டுறான். அப்ப அந்த வசனம் சொல்லுது, அப்பொழுது சவுல் 25 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை எடுத்துக்கங்க எல்லாரும். தாவீதை வந்து சவுல் விரட்டுறான். ஏன்னா இவன் ராஜா, இவன் வந்து ஒரு சேவகன். எப்படி பெண்கள் உன்னை பாடலாம், துதிக்கலாம், எப்படி உனக்கு நான் இருக்கும்போது மார்க்கெட் வரலாம்? ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டான். இப்ப தாவீது பார்த்தான், என்னடா என்ன விரட்டுறாரு, ஒரு ராஜா வந்து கீழ்த்தரமா நடக்கிறாரு, ஜனங்களுக்கு எவ்வளவோ பிரச்சனைக்கு அதத்திக்கல, ஏன் மேல பொறாம கொண்டு. அவன் தூங்குற நேரம் பார்த்து செம்புல தண்ணியையும் ஈட்டியும் எடுத்துட்டார். எங்கடா உன் மெய் காப்பாளர், உன் பாடி கார்டு எங்க, உன்னுடைய எஸ்கார்டெல்லாம் எங்க? இப்ப பாரு, உன் ஈட்டி யார்கிட்ட இருக்குது, கேடகை யார்கிட்ட இருக்குது? தலைவனை காக்க வக்கில்லாதவங்க என்ன விரட்டுற நீ, எதிரி எப்படி மேற்கொள்ள முடியும்? சொன்ன உடனே சவுளுடைய உள்ளம் இலகிருச்சான். கடினமான அந்த பாறை இலகிருச்சு. அவன் சொல்றான், என் மகனே, எல்லாரும் சொல்லுங்க, என் குமாரனாகிய தாவீதே. அது வாசிக்க கேட்போம். என் குமாரனாகிய தாவீதே, என் குமாரன் மகனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். சொல்லுங்க, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய். இன்னைக்கு காலையில 10 மணி வரையும் சவுல் வந்து தாவீதை சபிச்சு விட்டுருவேன், குத்திருவேன், கொன்றுவேன் சொன்ன அந்த சவுல் உடனே அந்த ராத்திரி காலையில விடுவதற்குள்ள, என் குமாரனே, என் மகனே தாவீதே, நீ அயோக்கியன்னு சொல்லல, வெட்டுவேன்னு சொல்லல, குத்துவேன்னு சொல்ல, என் மகனே தாவீதே, நீ யார் தெரியுமா? ஆசீர்வதிக்கப்பட்டவன். சொல்லுங்க, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். இப்ப இந்த சத்துருவ ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? விரோதிய பட்சமா மாத்திரு. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பிறகு சவுல் வந்து தாவீதை துரத்திருக்கவே மாட்டான். நான் மதிகேடா செய்றேன். அவனுக்கு நல்லாவே தெரியும் கர்த்தர் தன்னை விட்டு விலகிட்டார்னு. ஆனா அவன் என்ன விலகினாலும் கண்டுபிடிச்சான், மனம் திரும்பி கிட்டி சேருன்றது என்ன வரல.
அப்படியே சமாளிச்சு சமாளிச்சு. ஆமாம், மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம நல்லா இருக்கோம், பக்தியாக போகிறோம், பைபிள்லாம் தூக்கிட்டோம்ல சொல்லிக்கணும். கர்த்தர் வெளித்தோற்றத்தை இல்லை, நம்முடைய அந்தரங்கத்தை பார்க்கிறார். உள்ளான மனுஷனை பார்க்குறார். வெளி மனுஷன் வேணால் நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். ஆனால் உள்ளான மனுஷன் நோஞ்சலாக கிடக்கிறானா, பலவான இருக்கானா, அவருக்கு தான் தெரியும். இப்போ உடனே அவன் பாருங்க, ஒப்பு கொடுத்து மனம் திரும்பாம அப்படியே விட்டுட்டான், கேர்லெஸ்ஸாக விட்டுட்டான். இந்த நிலை நீடிக்கக்கூடாது. இப்போதான் சொல்றா, என் மகன் தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீ என்ன செய்வ? பெரிய காரியங்களை செய்வ, மென்மேலும் பலப்படுவாய் என்றான். அப்படியே தாவீது தன் வழியே போனா, சவுலும் தன் ஸ்தானத்திற்கு திரும்பி போயிட்டான். இப்ப இது எவ்வளவு ஒரு நல்ல வார்த்தை. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை உன்னை எவன் சபிச்சானோ அந்த சாபத்தை கூட கர்த்தர் ஆசீர்வாதமா மாத்துவாரா. இன்னைக்கு எல்லாருடைய வாயிலையும் நம்ம ஆசீர்வாதத்தை தான் பெறணும். சிலர் வயிற்று எரிஞ்சிருப்பாங்க, சிலர் வந்து வேண்டாத வார்த்தைகளை சொல்லுவாங்க. இப்போ அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் கேன்சல் பண்ணும். யார்கிட்ட போனால் கேன்சல் ஆகும்? நீங்கள் ஏசப்பாட்ட போய் புத்தி தெளிந்து பரத்துக்கு விரோதமாகும் சொல்லுங்க, உமக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சேன், கெட்டகுமாரன் எப்போ ஆண்டவர்கிட்ட தாழ்த்துனானோ அத்தனை சாபத்தையும் கர்த்தர் என்ன செஞ்சாராம்? ஆசீர்வாதமாக மாற்றினார். இன்னைக்கு அதனால தான் உங்களை சபிக்கிறவர்களே ஆசீர்வதிங்க. ஏன்னா அவனை கர்த்தர் மாற்றிடுவார். இப்போ நீங்கள் சொன்ன வார்த்தையை மாற்ற முடியாது, நீங்கள் கொட்டின தண்ணியை அள்ள முடியாது. அதனால தான் உன் வார்த்தை அளவாக இருக்கட்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, அதனால் இன்றைக்கு நம்ம என்ன செய்யணும்னா, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது பிறருக்கு நம்ம என்னவா இருக்கணும்? ஆசீர்வாதமாக இருக்கணும். அல்லேலூயா. ஆசீர்வாதமாக இருக்கணும், நம்ம வெளிச்சமாக இருக்கணும், நம்ம உதவியாக இருக்கணும், யாரையும் புண்படுத்தக்கூடாது. கர்த்தர் என்ன செஞ்சார்? யாக்கோப்பை ஈசாக்கு ஆசீர்வதிக்கும் போது ஒருத்தன் நல்லா இருந்தான். யாக்கோப்பை வந்து என்ன செய்ய பிரியமானவன் ஏசாவை வெறுத்துட்டார். ஏன்? அவனுக்கு கோபம், டென்ஷன், எரிச்சல். இந்த கோபம் டென்ஷனாலே ஆண்டவர் பிடிக்காது. கோபத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். சொல்லுங்க, கோபத்துக்கு கோபப்படுங்க. மனுஷனா இருந்தால் கோபப்படும். ஏசுனா கோபப்பட்டார், பட்டாரா? அதனால நான் படுவேன். கோபம் அடைஞ்சாரு. சூம்பிய கை உடையவனை பார்த்து கோபத்தோடு பார்த்து நீட்டுடான்னாரு, நீட்டிட்டான். அது கோபம் வந்து வேத பாதகர் மேலே இல்லை, சாத்தா மேலே ஒரு கோபம். நான் நீட்டின கையை நீ மடக்கி வச்சுக்கன்னு சொல்லி கோபப்பட்டார். சாட்டை பின்னார். ஏன்னா புறா விற்பவர்கள் நாணயம் மாற்றவங்களும் அங்கேருந்து துரத்திட்டார். அப்போ கோபப்பட்டார். ஆனாலும் ஆண்டவர், பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது. அப்போ என்ன செய்யணும்? சும்மா முறுமுறுக்கிற திட்டுறதில்ல. தாவீது வந்து நல்ல கேரக்டர் உள்ளவர். அவனை வந்து சவுல் விரட்டிட்டான், வீட்டை விட்டு விரட்டிட்டான், ஊரை விட்டு விரட்டிட்டான். எல்லாத்தையும் உனக்கு நாட்டில் இது பென்ஷன் கிடையாது, வேலை கிடையாது, வேலையை விட்டு தூக்கிட்டேன், வீட்டை பறிச்சிட்டேன். அவன் குடும்பத்தில் எல்லாரையும் மிரட்டி அவனை நீங்களே கொன்றணும், நான் விரட்ட விடக்கூடாது, எப்படியே சொல்லி பார்த்தாலும் அவனுக்கு மார்க்கெட்டு. கடைசியில் என்ன பண்ணான்? தாவீது என்னைக்காவது ஒரு நாள் கையில் மாட்டிக்குவேன்னு சொல்லி காட்டுக்குள்ளே வனாந்தரத்தில் ஓடிட்டான். தப்பிச்சு பிழைச்சா போதுன்னு ஓடிட்டான். ஓடின உடனே இவனை கேள்விப்பட்டு எல்லாரும் அவனை தேடி ஓடினாங்களாம். யாரு? 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை எடுங்க பார்ப்போம். யார் யார் அவனோடு கூடி கொண்டு ஓடினாங்கன்னு பார்ப்போம். ஒடுக்கப்பட்டவர்கள். 1 சாமுவேல் 22. ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள். எல்லாரும் சொல்லுங்க, கடன்பட்டவர்கள். முதல்ல யாரா? ஒடுக்கப்பட்டவர்கள். ஒடுக்கப்பட்டது என்னது? ஜனங்களை விடுங்க. ஒடுக்கப்படுறதுன்றது என்ன நினைக்கிறீங்க? அடிமையா அல்லது டார்ச்சர் பண்றாயா? என்னது? குத்திக்கிட்டே இருக்கான், ஊசி குத்துற மாதிரி இருக்கு. பாம்பு சீறிக்கிட்டே இருக்கும், சீறிக்கிட்டே கொத்திக்கிட்டே இருக்கும். சிலருக்கு நச்சு தன்மை இருக்கும். பேச்சிலே பாம்புக்கு, சிலருடைய வாயில் விஷப்பாம்பின் நஞ்சு இருக்குது. பாம்பு இல்லை, பாம்பு சுவாபம் உள்ளவர்கள், விரியன் பாம்பு குட்டிகள்னு ஆண்டவர் சொல்றார். சிலருக்கு வந்து ரொம்ப வெளியில் பார்த்தா பைபிள் வெள்ளைங்களையுமா இருப்பாங்க. ஆனால் விரியன் பாம்பு என்ன செய்யும்? சிவிட்டு விரியன். என்ன விரியன்? எவ்வளோதான் சொல்லுங்க, இதுக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிற பாம்புகள் நிறையா இருக்கும். ஆண்டவர் சொன்னார் மோசையை பார்த்து, எங்கேப்பா கை கோல்லாம் பார்த்தா தங்கத்தில் பல 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 பலன் இருக்குது கண்ணாடி மாதிரி அப்படின்னு. எங்கே? இதை வச்சு எகிப்தியனை வர்ற மண்டையை பூரா உடைச்சி அங்கேயே ஆளை காலி பண்ணி என்ன ஆயிடுச்சு? யாருக்கும் தெரியாமல் அடக்கம் பண்ணிட்டு போகலான்னு நினச்சா கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருந்தார். யாரோ ஒரு எகிப்தியன்ட்ட சொல்லி கொடுத்து அதை கேள்விப்பட்டவுடனே துண்டை காணா துணியை காணா என்ன செஞ்சுட்டான். அப்புறம் ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், கோல் ரொம்ப நல்லா இருக்கே, எங்கே கீழே போடு அப்படின்ன உடனே பாம்பாயிடுச்சு. பாம்பு வெளியே இருக்குன்னு நினைக்காதீங்க. கர்த்தரை ஒழுங்காக தேட வேண்டிய விதத்தில் தேடனா உங்களுக்குள்ளே இருக்கு. சொல்லுங்க,
சொல்லப்போனா கர்த்தருக்குள்ள வந்தா இந்த பாம்பின் தலையை நசுக்கி இந்த சிலுவையினால் உண்டான ஆசீர்வாதத்தினால உங்களை விஷத்தை மாத்திருவார். இல்லைன்னா பாம்பு தான். அப்புறம் பயந்து ஓடுறான். மறுபடி பொடி கோலா மாறிடுச்சு. அந்த கோல் வேற, இது ஜெபக்கோல், இது அற்புதம் செய்யற கோல், இது சாந்தமான கோல். ஆண்டவர் மாத்திட்டார். இப்ப தாவீது பாருங்க, ஒடுக்கப்பட்டவன். சொல்லுங்க, ஒடுக்கப்பட்டவர்கள். அப்புறம் கடன்பட்டவர்கள். என்னவா? கடன்பட்டவன். அப்பவே வட்டிக்கு விடுறவன் இருக்கான், கடன் வாங்கினவன் நிறைய இருந்திருக்கான். எப்ப? தாவீது காலத்துல 6000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கான். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்ட. அடுத்து இவன் தான் முறுமுறுக்கிறவர்கள். இவன் பேர் என்னவா? முறுமுறுக்கிறவர். முறுமுறுக்கிறது. முறுமுறுக்கிறதுன்னு என்னங்க? முணு திட்டிகிட்டே இருக்கிறது பேர் முறுமுறுப்பான். போலீஸ் அம்மா சொல்கிறாங்க. வேற முறுமுறுக்கிறது என்ன உனக்கு தெரியுமா? இதுவரையும் பழகலை. வெளியில் திட்டாமல், அம்மா அனுபவத்தில் சொல்கிறாங்க, வெளியே திட்டாமல் சொல்லுங்க, உள்ளத்தில் அப்படியே வச்சுக்கிறேன் பாரு. வேற இறைச்சி கொடுப்பாரா, காடை கொடுப்பாரா? இறைச்சி கொடுப்பாரா, காடை கொடுப்பாரா? கிறிஸ்மஸ் வருவாரு, எவ்வளவு கொடுக்க போறான்னு தெரியல. இந்த வனாந்திரத்துல என்ன? சரி, வேற சொல்லு. முறுமுறுக்கிறேன் என்ன? உட்கார்ந்தா குத்தம், எந்திரிச்சா குத்தம், சமைச்சா குற்றம், உப்பு இல்லை, உன்னை போய் கட்டிட்டு வந்தேன், எங்கே போயிட்டு வந்த? வருவோம்ல. சில பேருக்கு, சில ஆண்களுக்கு வேலையே இருக்காது, ஆனால் ஊர் சுற்றிட்டு இருப்பாங்க. எதுக்கெடுத்தாலும் குற்றம், எதுக்கெடுத்தாலும் முறுமுறுப்பு. இவன் கூடிட்டான். இவனுக்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லை. தூங்குறதுக்கு உயிரை கையில் பிடிச்சிட்டு தூங்கணும். சரசரன் சத்தம் கிட்ட எந்திரிச்சு ஓடணும். சவுல் வந்துட்டானோ பயம். எப்படி இருக்கும் பாருங்க. வீரப்பனுக்கு வீரப்பன் இவன். ஒரு காலத்தில் வீரப்பன் இருந்தார் நம்ம ஊரில். இந்தியா டுடேல எழுதியிருந்தான். நான் அந்த அந்த ஹிஸ்டரியை வாசித்தேன். சந்தன கடத்தல், அந்த மலை அடிவாரத்தில் அந்த கட்டையில் கடத்தல் இல்லாமல் இருக்கணும்னா, நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்கிறேன், இந்தியா டுடேல ஒருத்தர் எழுதியிருக்கிற எடிட்டர், பேசாமல் வீரப்பனையே எஸ்பி ஆக்கிருங்க, அவனை மீறி ஒரு திருடுங்க நடக்காதுனார். இல்லையா? சில போலீஸ் சில திருடனை வச்சு தான் நிறையா பிடிப்பாங்க. ஒரு காலத்தில் நம்ம திருடர்களும் முறுமுறுக்களும் தான். உனக்கு தெரியாத நெழுவு சொல்வான்னு சொல்லி ஆண்டவர் நம்ம பாவத்தை மன்னிச்சு நம்மளை சிறையாக்கினவனை வச்சே நம்மளை அவங்கள மீட்கிறாரு. இதுதான் உண்மை, இதுதான் ட்ரூத்து. அப்போ இப்போ ஒரே பயம், முறுமுறுப்பு. இப்போ இவங்களும் கூடிட்டாங்க. ஒருத்தன் சொல்கிறான் தண்ணி இல்லைன்றான். தாவீதே உங்ககிட்ட வந்தால் சாப்பாடு கிடக்குனுச்சா? சாப்பாடு இல்லை, தூங்க முடியல. எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு சொல்லுங்க, நான் என்ன மாதிரி ஆள் இருந்தா உன்னை நானடா கூப்பிட்டேன்? நான் வர சொன்னா? சபைக்கு நான் வர சொன்னா? ஊழியத்துக்கு நான் வர சொன்னா? போ, எந்திரி, இடத்த காலி பண்ணு. நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம். ஏன்னா நமக்கு தாங்க முடியல. போ வெளியே, ஈஸியாக சொல்லிடுவோம். அவ்வளவு முடிஞ்சுன்னு முடியாது. இதான் தொடர்கதை. இப்போ ஹமாஸ் சும்மா இருந்த இஸ்ரேலை தூங்கிட்டு இருக்கிறதை எழுப்பி விட்டாங்க. இப்போ வட்டியும் முதல்ல சேர்த்து வாங்கு, எல்லாம் அடிச்சிருவோம், இஸ்ரேலை துடைச்சிருவோன்னு வாங்க. கர்த்தருடைய இது வார்த்தை இன்னும் நிறைவேறல, அதை எப்படி துடைக்க முடியும் சொல்லுங்க? துடைக்க முடியாது, அழிக்க முடியாது. நம்ம இப்போதான் காணாம போனா அந்த 10 கோத்தர் ஒன்று ஒன்றா தலையை நீட்டுது, வெளியில் வருது. நேற்று பிபிசி நியூஸ்ல பாருங்க, 70 குடும்பம் ஆந்திராவில் இருக்கிறாங்க இஸ்ரேலிஸ், கண்டுபிடிச்சிட்டாங்க. 300 வருஷம் இருக்காங்களாம். பிபிசி நியூஸ்ல நான் நேற்றும் பார்த்தேன், இன்னைக்கு காலையில் கூட பார்த்தேன். நிறைய இந்தியாவில் இருக்கிறாங்க. மணிப்பூரில் இருக்கிற பாதி கோத்திரம் மனாசே கோத்திரம். இப்போ நாங்கள் அவங்களை கூப்பிட்டு வந்து ட்ரெயின் பண்ணி ஒரு ஆளுக்கும் 5000 ரூபாய் பாக்கெட் மணி கொடுத்து சாப்பாடு கொடுத்து ஒரு மாதத்துக்கு எவ்வளவோ டேனி மூத்த பையன் செலவழிக்கிறான். சென்னையில் ட்ரெயின் பண்ணுறோம், வேலைக்கு ட்ரெயின் பண்ணி அங்கங்கே அனுப்புகிறோம். சும்மா உட்காராத. நமக்கு ஊழியத்தில் 1000 தேவைகள் இருக்குது, நம்ம கொட்டுறோம். அவங்க யாரு? அவங்க பாதிக்கப்பட்டோன்னே நம்ம உள்ளம் கொதிக்குது. நம்ம அக்காவா, தங்கச்சியா, அண்ணனா, தம்பியா? நான் ஒரே ரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர். அதுதான் நம்ம உள்ளம் துடிக்குது. அதனால தான் இப்போ நம்ம எந்திரிக்கிறோம். இப்போ ஒரே பிரச்சனை. தாவீதை பிடிச்சி திட்டுறான், வைக்கிறான், சாப்பாடு இல்லை, குளிருது, மழை பெய்யுது. முதல்ல சொல்லியிருக்க வேண்டாமா? நாங்கள் வந்திருக்க மாட்டோமே. இவ்வளவையும் கேட்டுட்டு சொல்லுங்க, தாவீது சகிச்சுக்கிட்டு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவங்களை சபிச்சானா ஆசீர்வச்சானா? சொல்லுங்க, எப்படி ஆசீர்வச்சா? ஆசீர்வச்சுக்கிட்டே இருந்தான். 1 நாளாகமம் 23ஆம் அதிகாரம் 4:5 பார்த்தீங்கன்னா, இப்ப தாவீது ராஜாவை மாறிட்டான். சவுல் ஒளிஞ்சு போட்டான், தற்கொலை பண்ணிட்டான், ஈட்டியில் விழுந்து தற்கொலை பண்ணிட்டான். தேவன் தன்னை விட்டு போயிட்டாரு. சொப்பனத்துல கனவுல என்னோடு பேசல, அதனால நான் வாழ்றதுல பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி மனம் அடிவாகி தற்கொலை பண்ணிட்டான். சாமுவேல் எழுப்பி சொல்லி பார்த்தான், சொப்பனத்திலையும் பேசல, கனவுலையும் பேசுங்க, நீங்க என்ன சொல்றீங்க? நாளைக்கு என்னோடு இருப்பாய் சொல்லிட்டு அவர் படுத்துக்கிட்டாரு. கடைசியில் என்னாச்சு? ஆமைன்றீங்க.
நாளைக்கு நேரம் இருப்பாருன்னு சொல்கிறேன். சரி, அப்போ அப்படிலாம் சொன்ன உடனே தற்கொலை பண்ணிட்டான். இப்போ என்ன ஆயிடுச்சு, இப்போ தாவீது ராஜாவாயிட்டான், உயர்த்தப்பட்டான். முதல்ல இந்த கூட இருந்தாங்கல்ல, இந்த ஒடுக்கப்பட்டவர்கள், துன்பப்பட்டவர்கள், 4000 பேர் இருந்தாங்க. சொல்லுங்க, 4000 வாசிங்கள். 1 நாளாகமம் 23 நாள்ல 4000 பேரை 5 4000 பேர் வாசல் காக்கிறவர்கள் வாசல் காக்கவும், துதி செய்கிறதற்கு, துதி செய்வதற்கு, தான் பண்ணுவித்த கீத வாத்தியங்களை வாசிப்பதற்கும் 4000 பேர் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்றும் தாவீது சொல்லி அவர்களை ஏற்படுத்தினார். ஃபர்ஸ்ட் ராஜாவா ஆன உடனே இந்த முறுமுறுக்கிற கூட்டம், சண்டை போடுற கூட்டம், சபிக்கிற கூட்டத்தை பூரா கர்த்தரை துதிக்கிறவர்களாக மாற்றி விட்டார். இதுதான் நம்ம குடும்பத்தில் நடக்கணும். சும்மா நீயா நானான்னு சொல்லி மல்லு கட்டி அங்கதான் நம்ம ஊழியம் ஆரம்பிக்குது. அங்கதான் தெரியும். மனம் பதறாதீங்க. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். இப்படி சொல்லிட்டே போகலாம், நிறைய காரியங்கள். அப்ப இன்னைக்கு அதான் யோபு சொல்றாரு, கெட்டு போக இருந்தவனுடைய ஆசீர்வாதம் எனக்கு வந்து. இன்னைக்கு உங்களை யார் யார் சபிச்சாங்களோ அத்தனை சாபத்தையும் நீ ஆண்டவர் வந்து கேன்சல் பண்ண போறாரு. நீங்க போய் அவர்கிட்ட தாழ்த்திடணும். ரெண்டாவது, உங்களை துன்பப்படுத்துறாங்க பாருங்க, இந்த ஆளுகளுக்கு ஒழுங்கா ஜெபிக்கணும். இப்ப இஸ்ரவேலுக்கு ஒரு உபத்திரம். நம்ம ஜெபிக்க கர்த்தர் அந்த யூதா கோத்திரத்துக்கு தன்னை வெளிப்படுத்த போறாரு. சொல்லுங்க அல்லேலூயா. இந்த இக்கட்டுல ஆண்டவர் தேடுவார். தெரியுமா உங்களுக்கு, 6 மாசத்துக்கு முன்னாடி இஸ்ரவேல்ல மதமாற்ற தடை சட்டம் வந்துச்சு. தெரியுமா? உங்களுக்கு தெரிய போகுது. நான்லாம் போற போக்குல அந்த நியூஸை கேட்டுருவேன். உட்கார்ந்தெல்லாம் பார்க்க எனக்கு நேரம் இருக்காது. அது நியூஸ் பேப்பராக இருக்கும், அப்படி பார்ப்பேன் ஹெட்லைன் என்ன, இது என்ன, அது என்ன. அப்போ மதமாற்ற தடை சட்டம். என்னடா மதமாற்று, அது கிறிஸ்தவ நாடு, அப்போ முஸ்லீமா மாத்துறாங்களோ, புத்திஸ்டா மாறுறாங்களோ? நம்பர் ஒன் இந்தியாவுடைய பணக்காரன் 2 பிள்ளைகளை ஒருத்தன் புத்தரா மாறிட்டான். அப்படின்னு என்ன அர்த்தம்? சன்னியாசியா போயிட்டான். இவன் பணம் முதலையா இருக்கான். ஏர் ஆசியான்னு ஒரு பிளைட் ஓடும், தெரியுமா? ஏர் ஆசியா பட்ஜெட் ஏர்வேஸ். உலகத்தில் எங்கே வேணாலும் பாதி விலைக்கு நீங்கள் போகலாம். இப்போ கிடையாது, முன்னாடி கொரோனாவுக்கு முன்னாடி. ஒரே மகன். எத்தனை மகன்? அப்பா அவனுக்கு மலேசியாவில் சொந்த ஏர்போர்ட் இருக்கு. ஆனால் அவன் பணத்தை வெறுத்துட்டு புத்தக மதத்தில் போய் சேர்ந்து சன்னியாசியாக இருக்கான். எப்படி இருக்கு பாருங்க, உலகம் எப்படி போகுது பாருங்க. அப்போ இப்படிப்பட்ட பொல்லாத உலகத்தில் வாழ்கிறோம். இப்போ இந்த நெருக்கம், பாடு, உபத்திரம் வரும்போது தான் என்ன செய்யணும்? கர்த்தரை தேடணும், இயேசுவை தேடணும். அதுக்கு தாங்க ஆண்டவர் இந்த ஹமாஸை எழுப்பி விட்டுருக்கார். நம்ம ஜெபிக்க அவங்களை கர்த்தர் என்ன செய்வார்? எழுப்பிடுவார், மாற்றுவார். எல்லா பிடியும் தளர்ந்துடும். கர்த்தர் ஒருவரே ஜெயம் எடுப்பார். அப்போ அதனால தான் இன்றைக்கு இந்த யுத்தங்கள், பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? யாரையும் ஒருத்தர் இது பண்ணாமல் ஆண்டவரே நீதி செய்யும், ஆண்டவரே வழக்காடும், ஆண்டவரே என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. ஒருத்தருக்கு ஒருத்தருமா மனவிரோதமாக பேசி திடீர்னு வந்து நீங்கள் நாளைக்கு போய் நிற்கணுமே ஆண்டவருக்கு முன்னாடி, உன் கையில் கொடுத்தனப்பா, உனக்கு உன்னை பார்க்க வச்சனப்பா, இதில் என்ன உனக்கு வேதனை, இதில் என்ன முறுமுறுப்பு? ஏசு நம்மகிட்ட வந்து ரத்தம் சிந்தினாரே, உனக்காக நான் சாகிறேன்னு சொல்லிட்டா செத்தாரு? நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் உனக்காக ஜீவனை கொடுத்துட்டாரு. அப்போ அவருக்கு நன்றி கடனை வாழணுமா இல்லையா? சிலுவையில் ஆண்டவரே இவர்களை மன்னின்னு சொன்னார். அப்போ இன்னைக்கு அவர் மன்னிப்பாரா, மன்னிக்க மாட்டாரா? ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிச்சு நீங்கள் இந்த ஆசீர்வாதத்தை தக்க வச்சுக்கோங்க. சாக கிடந்தவனுடைய ஆசீர்வாதம் என் மேலே இருந்துச்சா, கெட்டு போவனுடைய. அப்போ அதனால தான் வசனம் சொல்லுவேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை உன்னை சபிக்கிறவர்களை. ரொம்ப 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 நான் பல காரியத்தை பார்த்துருக்கிறேன். பல பேருடைய வயதானவங்க, ஒரு அம்மா வந்தாங்க 2 வாரத்துக்கு முன்னாடி, மணப்பாறையிலேருந்து வந்தாங்க. ஹஸ்பண்டே இறந்துட்டார். எங்கள் செம்பட்டியில் வந்து நாங்கள் வந்து தங்கிக்கிறோம். நாங்கள் இப்போ வெள்ளிக்கிழமை வந்தால் வெள்ளிக்கிழமை நைட்டு தங்கி ஜெபிக்கலாம். இப்போ கூட நவம்பர் 6லேருந்து 11 வரையும் அந்த வருஷ கடைசிக்காக டெய்லி உபவாச ஜெபம் வச்சுருக்குறோம். நீங்கள் வாய்ப்பு இருந்தால் வரலாம், இல்லை நான் ரொம்ப பிஸியாக இருக்குன்னா பரவாயில்ல, அங்கே நிறைய ஆட்கள் இருக்குது. இனிமேல் வர நாட்கள்லாம் நாங்கள் வந்து ரிசர்வ் பண்ண போகிறோம். பதிஞ்சவங்களை தான் ப்ரேயருக்கு அனுமதிக்க போகிறோம். அதுதான் நமக்கு நல்லது அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துட்டோம். சும்மா எல்லாரோடையும் போய் கண்டதும் வந்ததும் போனதும் விருப்பம் உள்ளதும் இல்லாததெல்லாம் அப்படிலாம் இல்லை. அப்படி ஒரு நிலைக்கு நம்ம வந்துட்டோம். அப்படி வச்ச கூட்டத்தை வச்சு தான் நம்ம நிறைய வேலைகள்லாம் செய்யணும். அப்போ அவங்க வந்து தங்கியிருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் எங்கள் காலையெல்லாம் தங்க வேண்டாம், அங்கே ரூம் இருக்குமா, போய் தங்கிக்குங்க, கட்டில் இருக்குது, படுத்துங்க, சாப்பிட. நாங்கள் எங்கே உட்காந்தோமோ அங்கே தான் உட்காந்து சாப்பிடும். காலையில் எந்திரிச்சு சொன்னாங்க, ரொம்ப நன்றி, என் பிள்ளைங்க கூட என்னை இப்படி பார்க்கல, நீ பார்த்துக்கிட்ட, ரொம்ப சந்தோஷம் சொல்லி மனதார ஆசீர்வச்சிட்டு போனாங்க. இஸ்ரேலுக்கு என்னோட 2 அம்மாமார் வந்தாங்க. ஒருத்தர் வந்து இன்ஸ்பெக்டர், இன்றைக்கும் அவர் போடியில் இருக்கார்.
பெரிய ஃபேமிலி, பெரிய ஃபேமிலி. என்னோட இஸ்ரேலுக்கு வந்தாங்க. இன்னொரு அம்மா வந்தாங்க. அவங்க இஸ்ரேலாம் முடிஞ்சு எகிப்து கூட்டிகிட்டு போகிறோம். எங்கள் வீட்டுக்காரங்க எங்களை பெற்று வளர்த்தவங்க கூட எங்களை இப்படி கூட்டிகிட்டு வந்து அவ்வளவு பராமரிக்கலை. என் மக மாதிரி எங்களை கூட்டிகிட்டு வந்த அவ்வளோ ஆசீர்வதிச்சாங்க. அது ஊழியமாக இருக்கட்டும், ஒரு வேலையாக இருக்கட்டும். கீழே விழுந்துட்டான், ஆக்சிடெண்ட்டில் விழுந்துட்டான், அவனை தூக்கி எடுக்கலாம். ஆஸ்பத்திரியில் அனாதையாக கிடக்கிறான், அவனை போய் நீங்கள் ஜெபம் பண்ணி ஒரு வேளை உணவு கொடுத்தீங்கன்னா, வாங்கி கொடுத்தீங்கன்னா அப்படியே கண்ணீர் வடிப்பான். அந்த கண்ணீருக்கு பலன் அவனுக்கல்ல உங்களுக்கு வரும். எவ்வளவோ ஊழியம் இருக்குது, எல்லாம் எவ்வளவோ தெரியும். இது என்ன, நான் உண்டு, நான் குடும்பம் உண்டு, இப்படி ஓடிக்கொண்டு இருக்கிற இந்த உலகத்தில் இன்னைக்கு ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை உன்னை சபிக்கிறவர்களை சபிப்ப. இன்னைக்கு உன்னை சபிச்சவங்களே உன் மூலமா ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு. தாவீதுக்கு அதான் சொல்றான், சத்துருக்களுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பந்தியை எந்த சவுல் துரத்தினானோ அதே சவுல் என்ன செஞ்சான், ஆசீர்வதிச்சான். அந்த சவுலுக்கு முன்னாடி தாவீதை கர்த்தர் உயர்த்தினார். அந்த தேவன் உயிரோடு இருக்கிறார். யாரோ ஒரு ஆளுக்கு ஆண்டவர் பேசுறாரு, இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுட்டு போனீங்கன்னா உனக்குத்தான் நஷ்டம், இது எனக்குத்தான் என்று நீங்கள் தாழ்த்தினீர்கள் என்று சொன்னார். ஒருவன் குழந்தையை போல் பிள்ளையை போல் தாழ்த்தாவிட்டால் பரலோக ராஜ்யம் வரமாட்டான்னு சொன்ன ஆண்டவர், இன்றைக்கு இந்த வார்த்தை எனக்குத்தான், அதை ஆமோதிக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று எலிசபெத்து வாழ்த்தும் போது மரியாள் இதோ ஆண்டவருக்கு அடிமைன்னு சொல்லி தாழ்த்தினது போல தாழ்த்தினாள். நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். எழுந்து நின்று எல்லாரும் அப்படியே ஜெபம் பண்ணுவோமா? சீக்கிரமா எந்திரிங்க பார்ப்போம். இயேசுவை நோக்கி நாம் அப்படியே ஜெபம் பண்ண போறோம். சீக்கிரமா எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நன்றி ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க, வாயை திறந்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சொல்லுங்க, வாயை திறந்து ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க, வாயை திறந்து ஸ்தோத்திரம். சத்தத்தை உயர்த்தி நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஏசையா, ஏசையா சொல்லுங்க, நன்றி, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே. எனக்கு விரோதமா எழும்பின ஆமா சத்துருக்கள், அவங்க போட்ட சாபங்கள், வேதனைகள், கோபங்கள், வயிற்றெரிச்சல்கள் இயேசுவின் இரத்தத்தினால ஆண்டவரே அது என்னை விட்டு விலகட்டும், குடும்பத்தை விட்டு விலகட்டும். ஆண்டவரே சாபத்தை ஆசீர்வாதமா மாத்தினீங்களே, எனக்காக சாபமானீரே. சொல்லுங்க, அந்த இயேசு நீ பெரியவர் சொல்லுங்க. அந்த இயேசு நீ பெரியவர். எனக்கு யாரு மேலையும் கசப்பில்லை, வெறுப்பில்லை. ஆண்டவரே என்னை வெறுக்கிறவர்களை நான் சிநேகிக்க ஆண்டவரே தேவ அன்பு ஊற்றப்படுவதாக. இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்ட அத்தனை பேர் மேலும் மகிமை இறங்குவதாக, வல்லமை இறங்குவதாக. தேவ பிரசனை இறங்கட்டும். இன்றைக்கு அர்ப்பணித்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்முடைய கிருபைக்கும் வல்லமைக்கு அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே.